போகுது. ப்ரோ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து சப்பையாக புரிய வைக்கிற மாதிரிங்க. இப்போ ப்ரோ உன்கிட்ட 10 நாட்டுக்கோழி முட்டை இருக்குது. பிராய்லர் முட்டை கிடையவே கிடையாது. நாட்டுக்கோழி முட்டை 10 வச்சுருக்க. எல்லாத்தையும் ஒரே கவரில் போட்டு நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ எல்லா முட்டையும் உடஞ்சிரும். கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை எல்லாம் உடஞ்சிரும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போ 5 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போகிறீங்க. 5னா 4 ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் சேர்த்து எல்லோரும் 2 எடுத்துகிட்டு போகிறீங்க. ஈக்குவலாக பிரித்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் 2 பேருக்கு இல்லை 4 பேருக்கே அடிபட்டாலும் 2 முட்டை ப்ராஃபிட். இதுதான் மார்க்கெட். இது தெரியாமல் எல்லாம் டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் அப்படின்வானுங்க. அது கரெக்டு தான். அதை புரிய வைக்க தெரியல அவங்களுக்கு. நான் கொஞ்சம் புரிஞ்சிச்சேன். அப்படியே 2 பாஸ்கெட்டை எடுத்துகிட்டு போனால் நம்ம 2 கையிலையும் தானே இருக்கும். நம்ம மேலே லாரி அடிச்சதுன்னா 2 கையிலையும் உள்ளது தானே பறக்கும். இது என்ன கதை? கரெக்டு தானே? தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். அவனுக்கு தேவைக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கிறானுங்க. சுயநலமான உலகங்கிறது சரியா இருக்குது.